உபாகம் 28:12 நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையெல்லாம்? கர்த்தர் எனக்கு நிறைவேற்றக்கூடிய சத்தியமான வார்த்தை. கையை வைத்து சொல்லுங்க, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சத்தியமாக நிறைவேறும். ஆமென். இதை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு வழிகள் ரொம்ப முக்கியமானது. தேவன் ஆசீர்வதிக்க ஒரு வழி இருக்குது. தேவன் நமக்கு சொல்கிறத நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உட்காந்து கேட்குறோம் பாருங்கள். இப்படி வாரந்தோறும் வந்து உட்காந்து கேட்டு அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எடுத்து நம்ம உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சுலபமாக மாறிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் சொல்கிறத கேட்டு அதை நம்ம செய்யும்போது ஆண்டவர் சொன்னதை அவர் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக மாறிடும்? சுலபமாய் ஆகிவிடும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறது சுலபமாக ஆக மாட்டுது பாருங்க. என்ன சொல்கிறாங்க? நான் வந்து பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டுது. ஏன் நடக்க மாட்டுதுன்னா கர்த்தர் சொல்கிறத கேட்குறதில்ல. கேட்டதை போய் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து ப்ராக்டிக்கலாக நடைமுறை விதத்தில் உபயோகப்படுத்துறதில்ல. எதையோ செய்கிறோம் நம்ம உட்காந்து, ஆனால் கர்த்தர் சொல்கிறத மாத்திரம் செய்ய மாட்டோம். ஆனால் குறை மாத்திரம் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார் எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்ய நான் வல்லமை உள்ள தேவன்பா. ஆனால் நான் சொன்னபடி நீ செய்யும்போது நான் செய்யக்கூடிய காரியம், கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் ரொம்ப சுலபமாக மாறிடும். நான் உனக்கு நேராக வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்களையும் தயவுகளையும் என்னை வாழ வைக்க தேவன் விரும்புகிறார். இது அவருடைய விருப்பம், அது அவருடைய சித்தம் பாருங்க. இது நடப்பதுக்கு ஆண்டவர் சில வழிகளை நமக்கு சொல்கிறார். இந்த வழிகளை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை, நல்லா இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கு, இதெல்லாம் செஞ்சிடலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படி நம்ம சில நேரம் நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற சாதாரணமான காரியம் கூட வாழ்க்கையில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிடுது. அதுதான் உட்காந்து நம்ம ஆண்டவர் போதிக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக கவனிக்கணும் பாருங்க. கவனித்து தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை மறுபடியும் உட்காந்து காது கொடுத்து கேட்டு, எங்கே நான் தவறு செஞ்சுருக்கிறேன், எங்கே நான் இந்த காரியத்தை செய்யாமல் போயிருக்கிறேன், அதை நான் எப்படி செய்யணும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக்குறார். நம்மளை கொண்டு வந்து அவர் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ வைக்க ஆண்டவர் நமக்கு ஏறக்குரிய 12 வழிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த 12வது வழியை தான் நம்ம கவனிக்கிறோம். ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபிக்கிற எனக்கு நேராக. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஜெபிக்கிற எனக்கு நேராக. ஒருவேளை இது வரைக்கும் ஜெபிக்கலையா? இப்போ சொல்றதுனால ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபிக்கிற எனக்கு நேராக கர்த்தர் என்ன திறக்கிறாரா? வானத்தை திறக்கிறார். அவர் திறக்கும் போது ஆசீர்வாதத்திலும் தயவிலும் வாழக்கூடிய ஒரு மனுஷனா மாறுறோம் பாருங்க. அதில் நிறைய காரியங்களை கவனித்தோம். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் ஜெபத்தில் தேவனுக்கு அனுமதியை கொடுக்கறதுனால அவர் எப்படி உள்ள வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கவனித்தோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லா சொல்லணும், பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் என்ன கொடுக்குறாரா உங்களுக்கு? ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பேனா, என் வாழ்க்கைக்குள்ள சுகத்தையும் கொடுக்கிறார் கர்த்தர். இந்த ஜெபம் எனக்கு தேவ சுகத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு காண்பித்தேன், நான் கேட்காம இந்த பூமியில் கர்த்தர் எதையும் செய்யறது இல்லைன்றதையும் காண்பித்தேன். நான் அனுமதி கொடுக்காம அவர் உள்ள வந்து என்னை ஆசீர்வதிப்பது இல்லைன்றதையும் காண்பித்தேன். இப்போ இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, ஜெபிக்கிற எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். சுகம் தேவனுடைய சித்தம். சுகம் வந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம் பாருங்க.
God desires and God's will is that God wants you to be, healthy. ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தமோ தேவனுடைய விருப்பமா இருக்கு. நான் கொஞ்சம் சுகவீனமா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், அதை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் சந்தோஷப்படவே மாட்டார். நான் ஆரோக்கியமாக இருப்பதை பார்த்து கர்த்தர் மகிழுகிற தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மகிழுகிறது. வேதனையிலே இருக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் வேதனை, இந்த வேதனையிலேயே நான் போய் கொண்டு இருக்கிறேன் கிடையாது. அந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வேதனையிலிருந்து விடுவிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை சரீரத்தில் சுகவீனங்கள் இருக்குமானால் மன ரீதியில் என்ன மைண்டில் கூட சிக்கானவங்க இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஃபிசிக்கல் சிக்னஸ் ஒன்று இருக்குது, மைண்டு சிக்னஸ்னு ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மைண்டு சிக்னஸ். மைண்டு சிக்காயிருச்சுன்னா அது போதும், இந்த சரீரத்தை கம்ப்ளீட்டாக சிக்காக்கிடும். நிறைய பேர் சரீரத்தில் கொஞ்சம் பலனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், ஆனால் மைண்டில் ரொம்ப சிக்காக இருக்கிறோம். மைண்டு வியாதி பிடிச்ச மைண்ட் ஆகுது. இந்த மனம் வியாதி பிடிச்ச மனமாக இருக்கு பாருங்க. இந்த மனதையும் ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறாரு. இந்த மனதை சுகமாக்குறதின் மூலமாக நம்முடைய ஜென்ம சரீரத்துக்குள்ளேயும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர வைக்கக்கூடிய தேவன். அப்போ நான் சுகமாக வாழணுன்றது கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஒன்று. கையை வாய்த்து சொல்லுங்க, நான் சுகமாக வாழணுன்றது கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? எனக்கு அவர் நியமித்திருக்கார். நல்ல கையை வாய்த்து சொல்லணும், நான் சுகமாக வாழணும்னு எனக்கு யார் நியமிச்சிருக்கிறா? நிறைய நேரம் என்ன சொல்கிறோம்? நான் இப்படியே இருக்கணும்னு நியமிச்சிருக்கு, இது என் தலையெழுத்து, என் விதி சொல்கிறோமா? நான் வியாதியில் இருக்கணும்னு போல எழுதி வச்சிருக்க போல இருக்கு, நான் பலவீனத்தில் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்க போல, இந்த வேதனையிலேயே இருக்கணும்னு எழுதி வச்சிருக்க போல இருக்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை குறித்து ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார், உங்களை குறித்து எழுதி வச்சிருக்க தேவன் சொல்கிறாரு, நான் ஆரோக்கியமாக இருப்பது அவர் எனக்கு நியமித்திருக்கிற ஒன்று. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆரோக்கியமாக இருப்பது கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஒன்று. ஏன் இந்த ஒரு சிந்தனை கிறிஸ்தவங்களுக்குள்ள ஏன்னா நம்பக்கூடிய ஒன்றா இல்லைன்னா, நிறைய நேரம் ஆண்டவரை நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஆண்டவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரான்னு தெரியலையே. அப்படிதான் நிறைய நேரம் பாருங்க, இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது, அதான் சொன்ன மைண்ட் சிக்னஸ், மைண்டுக்குள்ள ஒரு சிக்னஸ் போகுது. என்ன சிக்னஸ்னா, ஆண்டவரை குறிச்ச ஒரு தெளிவில்லாத ஒரு காரியம் மனதுக்குள்ள போகும்போது, நான் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இப்படி தான் படணும் போல இருக்குது, ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார் போல இருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது தான் தேவன் எனக்கு அனுமதிக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் ஆரோக்கியமாக இருப்பதை தான் கர்த்தர் எனக்கு அதை அனுமதிக்கிறார். கையை வாய்த்து நல்லா சொல்லணும், நான் ஆரோக்கியமாக இருப்பதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இதுதான் தேவனுடைய விருப்பம் பாருங்க. இந்த தேவனுடைய விருப்பத்தை குறித்து நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும்னா, தேவன் நல்லவராக இருக்கிறாரா கெட்டவராக இருக்கிறாரா? அவர் சில நேரம் நமக்கு வியாதியை கொடுக்குறவரா? வியாதியும் கொடுப்பாரு, அப்புறம் அவர் சுகத்தையும் கொடுப்பாரு. இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி மனதுக்குள்ளே இருக்கிற இந்த மனதில் இருக்கிற வியாதி, இந்த மாதிரி ஆண்டவரை குறித்து தப்பாக நினைக்கிறதும் ஒரு வியாதி தான். ஹலோ, நான் சொல்ல கேட்குதா உங்களுக்கு? ஆண்டவரை குறித்து தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறது இருக்கு பாருங்க, அது மைண்ட் சிக்னஸ், அது மனதில் இருக்கிற, அது மனதுக்குள்ளே பிடிச்சிருக்கிற ஒரு வியாதி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். இதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனதுக்குள்ளே இருக்கிற வியாதியெல்லாம் இப்போ சுகமாக்கலாம். நிறைய பேருடைய மனதுக்குள்ளே இருக்கிற இந்த வியாதி சுகமாகணும். இந்த மனதுக்குள்ளே இருக்கிற வியாதி சுகமாயிருச்சுன்னா சரீரத்தில் இருக்கிற வியாதி ஆட்டோமேட்டிக்காக சுகமாகும். சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்ற. நான் உன் மேல நினைச்சிருக்கிற நினைவுகளை குறித்து நான் அறிஞ்சிருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம அறிகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்காதனால தான் தப்பா அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை. நல்லா கவனிங்க, என்ன சொல்ற? நான் உன்னை குறித்து நினைச்சிருக்கிற நினைவுகளை குறித்து நான் நல்ல தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கிறேன்பான்னு கர்த்தர் சொல்றாரு. அதே கேள்வியை இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறார்,
என்ன குறித்து நீ அறிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கியா? அதில் தான் கோளாறு, அதில் தான் நமக்கு நிறைய கோளாறு ஏற்படுது. ஏன்னா சில நேரம் சரீரத்தில் பலவீனத்திலேயே போய் கொண்டிருக்கும் போது எந்த பலவீனம் சரியாகுமா, இது நம்மளை விட்டு நீங்குமா, இது போகிற மாதிரியே தெரியலையே, ஒரு அறிகுறியும் தெரிய மாட்டுதே. நான் என்ன ஆயிடுறேன்னா அந்த நேரத்தில் நான் திடீர்னு ஒன்று நெகட்டிவாக போயிடுறேன், இல்லைன்னா நியூட்ரலாக நின்றுறேன். ஸோ கிடச்சா கிடைக்கும், கிடைக்காம போயிடும். சொல்லியிருக்கிறோமா எத்தனை முறை அது மாதிரி? எந்த நம்ம சுகத்தை தரமாட்டாருன்னு சொல்ல மாட்டோம். கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவங்க நல்லா சொல்லுங்கள், நல்லா தான் சொல்லுங்கள். கிறிஸ்தவங்க நல்லவங்க இல்லையா? அப்போ கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க. எப்படிப்பட்டவங்க நல்லவங்கன்னா, கிடைக்கும் கிடைக்காம போவோம், நியூட்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். எதிர்மறையாக சொன்னால் தானே பிரச்சனை. இல்லை நான் ஏசு என்னை சுகமாக்க மாட்டாருன்னு சொன்னால் தான் பிரச்சனை. நான் இப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஆனால் இப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு எப்படின்னா, சுகம் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காமலும் போவார். இப்படி தான் நான் அவரை நினச்சி வச்சுக்கிறேன் பாருங்க, ஆண்டவரை குறித்து. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நினைக்கிறதும் ஒரு வியாதி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை குறித்து நினச்சி வச்சிருக்கிற நினைவுகளை ரொம்ப தெளிவாக அறிஞ்சு வச்சிருக்கிறேன்ப்பா. நீ என்ன குறித்து அறிஞ்சு வேண்டிய காரியங்களை தெளிவாக அறியாததுனால இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் நம்மளை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரா அங்கே சொல்லியிருக்கு. நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி நினைக்கிற ஒரு தேவன், நான் உன்னை இப்படி நினைக்கிறேனே, நான் உனக்கு போய் ஒரு கெடுதியை செய்வேனா? எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போய் ஒரு கெடுதியை செய்வனா? உன் சரீரத்துக்குள்ள ஒரு வியாதியை கொடுத்து உன்னை வேதனைக்குள்ள வைக்கக்கூடிய உனக்குரிய கெடுதியை நான் செய்வேனா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த வசனத்தை நீங்க எத்தனையோ முறை வாசிச்சிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நின்று நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்மளை குறித்து நினைக்கிற ஒரு தேவன் தெளிவா யோசிக்கிறார் நம்மளை குறித்து. நமக்கு தான் ஆண்டவரை குறித்த தெளிவான யோசனைகள் வரமாட்டுது. ஏன்னா அவர் நம்மளை எப்படி தெளிவா யோசிக்கிறார்ன்றதை எண்ணுகிறார் என்பது விளங்கிடுச்சுன்னா, அவர் எனக்கு கெடுதி செய்வார் நான் ஒரு நாளும் நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தர் என்ன குறித்து எவ்வளவு தெளிவா யோசிக்கிறாரு, இதை நான் விளங்கி கொண்டா நான் அவரை குறித்து நெகட்டிவாக யோசிக்க, சுகம் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்காமலும் போவார். இந்த ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு போனேன், ஏசு ஏசு ஏசுன்னு போனிய, கைவிட்டார்ல உன்னை. ஏன்னா அவர் நம்மளை நினைக்கிற நினைவுகள் எவ்வளோ தெளிவானதாக இருக்கோ, எவ்வளோ சுத்தமானதாக இருக்கோ, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ, அது போல என் ஆண்டவரை குறித்த எண்ணங்கள் எனக்குள்ள அந்த பர்ஃபெக்ஷன் வரணும் பாருங்க. அது வருவதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இந்த மனதுக்குள்ள இருக்கிற வியாதி, ஆண்டவரை குறித்து சரியா யோசிக்காத ஒரு வியாதி இருக்கு பாருங்க, அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். நான் எப்படி உன்னை யோசிக்கிறேன்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் உனக்கு ஒருபோதும் கெடுதியை செய்ய மாட்டேன்றதை நீ நம்பக்கூடியவனா மாறுவேன். சொல்றாரு பாருங்க, நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் எல்லாம் சொல்லுங்க, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான. ரொம்ப பர்ஃபெக்டா சொல்றாரு பாருங்க. கெடுதி கிடையாதுப்பா உன்னை குறித்து நான் நினைக்கிறது. உனக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கலாம், உனக்கு ஆரோக்கியம் என்னும் சமாதானத்தை எப்படி கொடுக்கலாம், இதெல்லாம் ஆண்ட உட்கார்ந்து ஆண்டவருடைய நினைவுகளில் இருக்கிற அவருடைய சித்தமா இருக்கிற ஒன்று. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி சமாதானமான முடிவுக்கு ஏதுவான காரியங்களை செய்ய, ஆரோக்கியத்தை கொடுக்க கர்த்தர் நம்ம மேல அவரை சித்தம் வச்சிருக்க. இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா, ஏதாவது ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்களா, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறீங்களா, நம்ம நினைக்கணும், இல்லை எனக்கு தீமை செய்ய நினைக்கவே மாட்டார் கர்த்தர், இந்த தீமையை கூட எனக்கு நன்மையாக மாற்றக்கூடிய அற்புதமானது. கையை வாங்கி சொல்லுங்க, எனக்கு இருக்கிற தீமையை கூட நன்மையாக, இந்த தீமையை நான் தான் அனுமதித்தேன். நல்லா கவனிங்க, தீமையை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கல, தீமைக்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன். போகாத, பண்ணாத, செய்யாதன்னு பல முறை ஆண்டவர் சொல்லியும் அதை மீறி நான் போய் தீமைக்குள்ள மாட்டிக்கிறேன். அந்த தீமைக்குள்ள மாட்டும் போதும் அவர் இரக்கமா
அந்த தீமையிலிருந்தும் என்னை காப்பாற்றக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே சொல்லியிருக்கு, சமாதான முடிவை கொடுக்க விரும்புகிறாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நமக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரா? சமாதானமான முடிவுனா நம்ம வேற மாதிரி நினைக்கக்கூடாது. சமாதானத்தோட நித்திரை பண்ணுகிறேன் அது இல்லை. வாழும்போது இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு வேதனையில் இருக்கிறேன், அந்த வேதனையிலேருந்து என்னை விடுதலை பண்ணி எனக்கு ஒரு சமாதானத்தை அப்படின்னா அதை என்னை சரியாக்குறாரு பாருங்க, அதில் என்னை ஆல்ரைட் பண்ணுறாரு பாருங்க, என்னை சரியாக்கக்கூடிய ஒரு காரியம் செய்யற, அதான் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. இன்னைக்கு அதை தான் செய்யக்கூடிய ஒரு தேவனா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார்ன்றதை நம்ப ஆரம்பிப்பனா, எந்த வியாதியிலிருந்தும் என்னை கர்த்தர் சுகமாக்குவார், எந்த பிரச்சனையிலிருந்தும் என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் தான் ஜெபிக்கவே முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து இப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெளிவாக புரியுது, இப்போ அவர் என்ன நடந்தாலும் எனக்கு தீமையை நினைக்கிறவர் அல்ல, எனக்கு சமாதான முடிவை கொடுக்க நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிக்கிறவனா மாறிடுவேன். இப்படி ஜெபிக்கிறவனுக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. ஒரு உதாரணத்தை வைத்து இதை நான் உங்களுக்கு நன்றாய் விளக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வருவோம். ஏன்னா இங்கே நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க, அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பிடிக்கிறது இல்லை, ஆனால் தப்பான காரியத்தை இங்கே நம்ம பிடிச்சிக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்தவொன்னே நிறைய பேருடைய கண்ணில் என்ன தெரியும்னா, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறவர், ஏன்னா அவர் வியாதியை அனுமதித்தார்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிறோம், வியாதி வந்தாலும் சரி கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் போலகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான், அதனால தான் அந்த எரேமியா 29:11 வாசித்து காட்டினேன். நம்மளை குறித்து ஒருத்தர் நினைக்கிறாரா, அவர் என்ன நினைக்கிறது இல்லையா, தீமையை நமக்கு நினைக்கிறது கிடையாது. கையை வாங்கி சொல்லுங்க, எனக்கு இயேசுநாதர் என்ன பண்ணுவதில்லை, தீமையை கொடுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. அவர் ஒன்று நினைக்கிறாரா, சமாதான முடிவை எப்படி என் பிள்ளைக்கு கொடுக்கலாம். இந்த தேவன் இப்படி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில் பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன்னா, சரீரத்தில் சுகவீனத்தில் இருப்பேன்னா எனக்கு ஒன்று தெரியும், இல்லை இல்லை என் ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுவிக்க அவர் எப்படி யோசிக்கிறாருன்றதை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இதை யோசிக்கும் போது நான் எதெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில கர்த்தருக்கு முன்பாக என்னை மறுபடியும் நான் திருப்பி தேவனுக்கு முன்பாக என்னை கொண்டு வருகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிக்கணும். இந்த வசனத்தில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் அந்த ஒன்று தான் தெரியும். என்ன ஒன்று தெரியும்னா, கர்த்தர் எகிப்தியர்களுக்கு வியாதியை என்ன பண்ணாரு, அனுமதித்தாரு, அனுப்புனாரு. நம்ம கண்ணு எப்பவுமே நெகட்டிவ்ல தானே போய் உட்காரோம். ஏன் நெகட்டிவ்ல உட்காருதுன்னா, மைண்ட்ல ஒரு சிக்னஸ், மனதுல ஒரு வியாதி. என்ன வியாதினா, ஆண்டவர் என்ன குறித்து யோசிக்கிறார்ன்ற தெளிவு இல்லாததுனால அந்த தேவன் என்ன குறித்து தீமையை நினைக்கிறது இல்லை, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை வச்சிருக்கிறார்னு எனக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு அவர் ஆரோக்கியத்தை அருளுகிற தேவன் மேல கண்ணு போவோம். அது இல்லைன்னா என் கண்ணெல்லாம் எதில் இருக்கும்னா, கர்த்தர் வியாதியை அனுமதிக்கிறாரு. ஆனால் பாருங்க, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் கவனிப்போமா, எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ என்னெல்லாம் செய்யணுன்றத சொல்றாரு. அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்க, கவனமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் இப்போ பேசுறாரு, பேசுற அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? இப்போ உட்காந்து 3ஆவது வானத்துக்கு போகக்கூடாது. பாஸ்டர் வாரம் வாரம் பேசுவார், கடைசியில் ஒரு மணி நேரம் முடிஞ்சோன்னு எழும்பலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணலைன்னா கர்த்தருடைய சத்தத்தை நான் என்ன செய்யலை, கவனமாக கேட்கல. பாஸ்டர் உங்கள் வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு ஆனந்தமாக தூக்கம் வருதுன்னா இது என்ன மாதிரி ஆளுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாரு, ஆண்டோடைய சத்தத்தை என்ன கேட்கணும், கவனமாக கேட்கணும். அது நம்ம செய்ய வேண்டியது. சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு செம்மையான, சொல்கிறாரு கவனமாக கேட்கணும். என்ன அங்கே சொல்கிற, அவர் சத்தத்துக்கு கவனமாக கேட்கணும். அடுத்தது சொல்கிறாரு, அவருடைய
கேட்ட பிறகு அவர் சொன்னதை செய்யறதுக்கு அவருடைய பார்வையில் எப்படி இருக்கணுமா? செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால். நல்ல கவனியம் சொல்றாரு. அது சொல்ற சத்தத்தை கவனமாக கவனிக்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால். அங்க சொல்றாரு, நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய. நம்ம இதெல்லாம் விட்டுறது, மேல பகுதியும் விட்டுறது, கீழ்ப்பகுதியும் விட்டுறது. ஆனால் எதை பிடிச்சிக்கிறோம்னா, நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண. ஆண்டவர் தான் வர வச்சிட்டார் வியாதியை. நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை கர்த்தர் நியமித்திருக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் அவங்களுக்கு பிரயாணமாய் நடத்தி போகக்கூடிய காரியத்தில் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் தெய்வீகமான ஆரோக்கியத்தின் வாக்குத்தத்தம் இந்த தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறாரு. This is a divine healing promise God gave to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுக்குறம்பா. நிறைய வியாதியை நீ பார்த்துருக்கலாம் எகிப்தில், நிறைய பிரச்சனைகளை நீ எகிப்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் உன்னை கொண்டு போகிற வாக்குத்தத்தமான தேசத்தில், நான் உன்னை நடத்தி செல்கிற பாதையில் நீ என்ன பார்ப்பனா? தெய்வீகமான ஆரோக்கியத்தை அனுபவிப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதையில் நம்ம நடப்போனா அவர் கொடுக்கிற தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் நடப்பேன். கையை வாங்கி சொல்லுங்க, அவர் கொடுக்கிற தெய்வீக ஆரோக்கியத்தில். தெய்வீக ஆரோக்கியத்தின் வாக்குத்தத்தத்தை முதலாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த தெய்வீக சுகத்தை நான் பெறதுக்கான எண்ணம் வரல. ஆனால் நான் என்ன செய்யறேன்னா, ஆண்டவர் தான் வியாதியை கொடுக்கிறார் போல இது, எனக்கு கெடுதி அனுமதிச்சிட்டாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாமே. நிறைய கிறிஸ்தவங்க வாயிலிருந்து வருகிற டயலாக்கு, கர்த்தருக்கு தான் தெரியுமே வரப்போது நடக்க போது, இது இப்படியா அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போது தெரிஞ்சா அவர் தடுத்திருக்கலாமே. நல்ல கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே முன்னாடி சொன்னார், கவனிச்சிங்களா? அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? கவனமாக செவி கொடுக்கணும். அவர் பார்வைக்கு என்ன செய்யணும்? செம்மையானதை செய்யணும். அவர் சொல்லுகிற எல்லா கற்பனைகளுக்கும் நீங்கள் கை கொண்டு நடந்தா, ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன்? கர்த்தர் கேட்குறாரு, எதுக்கு இதெல்லாம் உனக்கு நான் சொல்கிறேன்பா? வாரம் வாரம் இந்த பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதற்கான ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறாரு. ஊழியக்காரனை கொண்டு உட்கார்ந்து கேட்கிறனே, இவ்வளத்தையும் கேட்டுட்டு நாம் போய் கவனமா இருக்க வேண்டிய இடத்துல என் வாழ்க்கையை கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செம்மையானதை செய்ய வேண்டியனா செய்ய தவறுகிறதுனால நிறைய சிக்கலுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டும் போது நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தடுத்துருக்கலாமே. நம்ம நிறைய அப்படிதான் சொல்றோம். ஆண்டவர் சொல்றேன், இல்லை இல்லை, உனக்கு நான் சொல்லி கொடுக்குற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு என்ன தேவன்? செய்ய வேண்டியதை நம்மளை செய்ய சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்ய வேண்டியதை இல்லை ஆண்டவரே நீரே சொல்லிக் கொடும், நீரே செய்யும் ஆண்டவரே, நான் சும்மா இருக்கிறேன் ஆண்டவரே. நிறைய கிறிஸ்தவம் அதான் விரும்புகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, கேட்குறான் ஆண்டவரே, நீங்களே சொல்கிறீரு, நீரே என்ன கேட்க வைக்கிறீர், பேசாமல் நீரே செஞ்சிடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்களை உன்னை கொண்டு செய்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த தெய்வீக ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் இதை பற்றி நான் கேட்க வேண்டியது இல்லைன்னு யோசனைக்குள்ளே வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் தெய்வீகமான ஆரோக்கியத்தில் நடக்கணும். கையை வைத்து சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும்
I must walk in the divine healing. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் வாழணும். கையை உயர்த்தி நல்லா சொல்லணும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் இதை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படின்னா எனக்கு கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணியிருக்காரு. இந்த தெய்வீக ஆரோக்கியம், இந்த டிவைன் ஹீலிங் இஸ் பீன் அ ப்ராமிஸ் ஃப்ரம் காட் டு மை லைஃப். அப்போ இந்த தெய்வீக ஆரோக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க விரும்பும் போது நான் என்ன சொல்கிறேன், வியாதியை கர்த்தர் கொடுக்குறவர்னா நான் அதுக்கு அவருடைய செயல் திறனுக்கே எதிரான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்படி செய்கிறவரே கிடையாது, வியாதி அனுமதிக்கிறவர் கிடையாது. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் என்ன பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு மூட்டை மூட்டையாக வியாதியை ரெடி பண்ணி டோர் டெலிவரி பண்ணுறாரு அவங்க மேலே. சியாலம் தெருவுக்குள்ளே போ, அப்புறம் என்ன தெரு இருக்குது, மெட்ராஸ் பாட்டர் ரோடுக்குள்ளே போ, அதுக்கப்புறம் திருமலை நகருக்குள்ளே போ, அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் இப்போ ஏரியாக்குள்ளே போ. ஆண்டவர் பொத்து பொத்துன்னு போடுறாரா மூட்டையை கொண்டு வந்து, வியாதி மூட்டையும் பொத்து பொத்துன்னு போடுறதில்ல, பணம் மூட்டையும் பொத்து பொத்துன்னு போடுறவர் இல்லை. இப்படி சொன்னா தான் புரியும். ஆண்டவர் எதையும் போடுறதில்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற ஒன்று, நம்மளை சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். கையை வாங்கி சொல்லுங்க, என்னை சுகமாக்க தேவன் விரும்புகிறாரு, என்னை ஆசீர்வதிக்க இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெப அனுபவம் எனக்குள்ள தானாக வந்துடும். தேவனை குறித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அவரை வாழ்க்கையில் எல்லாம் தெளிவாயிடம். பாருங்க, இந்த தேவன் இந்த பூமியில வியாதியை அனுமதிக்கல. பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க, தேவன் பூமியை உண்டாக்கின போது மனுஷனை கொண்டு தேவன் இந்த பூமியில விட்ட போது வியாதியை வச்சிருந்தாரா? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க மறுபடியும் எங்க போனோம்னா ஆரம்பத்தில் போனோம். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி கொண்டு வந்து வச்சாரு, அந்த இடத்துல என்ன தீமையை வச்சிருந்தாரா? கெடுதியை நினைச்சாரா? தீமைக்கு ஏதுவானதல்ல. ஆண்டவர் சொல்ற பாருங்க, நம்மை குறித்து அவர் நினைக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, அது சமாதானத்துக்கு, நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான. ஆண்டவர் உண்டாக்கின பூமியில, ஆண்டவர் கொண்டு வந்து அந்த பூமியில விட்ட மனுஷன், ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் குடும்பத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, வியாதியை ஆண்டவர் அனுமதிக்கல. ஆனா பிசாசு, தள்ளப்பட்ட தூதனாகிய பிசாசு இந்த பூமிக்குள்ள அவன் என்ன செஞ்சான், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காதபடி இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அவங்களுக்கு சாபத்தையும், அந்த சாபத்தினால உண்டாகிற வியாதியை அவங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சான் பிசாசு? அவன் தந்திரமா பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, மனுஷனை தேவன் சொன்ன, இப்ப வாஸ்தவம் பார்த்தீங்களா, கவனமாய் செவி கொடுத்து அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை கெடுப்பதுக்கு பிசாசு வந்தான். பாருங்க, கவனமா ஆதாமோ ஏவாளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த வரைக்கும் வியாதி வரல, பாவம் உள்ள வரல. அவ பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். ஆகவே ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களுக்குள்ளே உலாவினார், அவர்கள் நடுவே அசைவாடினார். ஆனால் இதை செய்ய அவன் தவறின போது, எனக்கு தேவையில்லை, நான் நினைக்கிறதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அந்த சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை அவன் தள்ளிவிட்டு பிசாசு பாவத்தை உள்ள கொண்டு வந்து, அந்த பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வியாதியை கொண்டு வந்துச்சு. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் பாருங்க. இதெல்லாம் தெளிவா வசனம் சொல்லியிருக்கு, இதை நம்ம விளங்கிறது இல்லை. அப்ப வியாதி சுகமாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிக்கிற தேவன் நீர், என் பாவத்துக்காக உண்மையே கல்வாரி சிலுவையில் நீர் விலக்கிரயமாய் உண்மை கொடுத்தீரே, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த வியாதிக்கு இந்த வியாதிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் உம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறேன். வியாதியை சுகமாக்க கர்த்தர் இட்ட ஏராளமான வழி இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குறதுக்கு, வியாதியை சுகமாக்குறது கர்த்தர்கிட்ட என்ன இருக்கு? ஏராளம். இந்த ஒரு வழியில தான் சுகம் வரும், அந்த வழியில தான் சுகம் வரும். நீங்க நினைக்காத வழியில கூட கர்த்தர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவரா. அதான் தெய்வீக ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்ன செஞ்சார் பாருங்க, இயேசுநாதர்
இப்ப மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். அந்த பாவம் உள்ள மனுஷனுக்குள்ள வந்ததுனால அந்த பாவம் சாபத்தை மாத்திரம் கொண்டு வரல, அந்த பாவம் வியாதியையும் அந்த வியாதி மரணத்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. அதுக்கு என்ன செஞ்சார் பாருங்க, வாசிப்போமா? எல்லாம் 24ஆம் வசனம் வாசிப்போமா? நாம் பாவங்களுக்கு செத்து, நல்ல கவனிங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுநாதர் தம்முடைய சிலுவையில், கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார் என்று நம்புறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லணும் ஒரு ஆமேன். அதான் சொல்றார் பாருங்க, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். அதனால பாருங்க, இப்ப அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த டிவைன் ஹீலிங்க்கு நான் பாத்திரமானா மாறுறேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நான் ஜெபத்துல விசுவாசத்தோட வைராக்கியத்தோட உரிமையோட நான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாதெல்லாம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபமே சந்தேகமான ஜெபம். கேட்கலாமா தெரியல. நீங்க இந்த சந்தேகம்லாம் போயிடும். சொல்றாரு இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்க சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கையை வயசு சொல்லுங்க, அவருடைய தழும்புகள் என்ன வாயிருக்கிறேன், குணமாக போகிறேன்ல, குணமானேன். கையை வயசு சொல்லுங்க, என்ன வாயிருக்கிறேன், சுகமாயிருக்கிறேன், சுகமாயிட்டன்றாரு. இந்த சுகமாயிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு தேவன், நான் சொல்றேன், எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு ஒருவர் தான் என்கிட்ட சொல்ல முடியும். நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியுமா? ஆனா அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் என்னுடைய சுகத்துக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை விலக்கிரயமா கொடுத்திருக்கிறார். எந்த பாவத்தினால வியாதி வந்துச்சோ, அந்த வியாதினால மரணம் வந்துச்சோ, அந்த பாவத்துக்கான கிரயத்தை சிலுவையில் இயேசு எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து செஞ்சிருக்கிறார். அதற்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அதனால இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையில இயேசு எனக்கு செய்திருக்கிற இந்த மாபெரும் தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு உண்டாக முடியும் என்பதை நம்பி நான் சொல்றேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கையை வாங்கி சொல்லுங்க, அவருடைய தழும்புகள் என்னவா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குறவரா உங்களுக்குள்ள பார்க்கணும். The world needs this healer. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சுகம் கொடுக்கிற இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். வெறும் கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மக்களையும் சுகமாக்குற ஒரு தெய்வம் உண்டானால் நான் சொல்றேன், அது நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எல்லா ஜாதி இன மக்கள் எந்த பாகு பிரிவை இருந்தா கூட நான் சொல்றேன், இந்த இயேசுவுக்கு முன்பாக அவர் உன்னைதான் உங்களுக்கு காட்டுவார். உன்னை சுகமாக்குற தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம் என்பதை காட்டுகிற தேவன். இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற கிறிஸ்தவங்களே இதை விசுவாசிக்கலாம். அப்புறம் சுகம் எங்கேருந்து வரும்? கைராசி டாக்டர் இவரு எவரு சொல்றீங்களா இல்லையா? வைத்த வலிக்குதுன்னா அவர்கிட்ட போனா ஒரு மாத்திரை கொடுப்பாரு பாருங்க, பட்டுன்னு நின்றோம். ஒரு நாள் கொடுக்கறது பட்டுன்னு வேற எதாவது நின்றக்கூடாது. இயேசு உங்களுக்குள்ள இருந்து சுகம் கொடுக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருந்து அவருடைய தழும்புகளால் நான் என்னமானேன், சுகமானேன். அவருடைய தழும்புகளா ஹீலர் எனக்குள்ள இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, ஹீலர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள. என்ன சுகமாக்குற அந்த பரிகாரி எனக்குள்ள இருக்கிறார். ஹீலர் எனக்குள்ள இருக்கிறாரு. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கையில ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ்றேனா, சுகம் வந்தா வரும், வராம போனாலும் போவோம். இதுக்கு நீங்க சொல்றதுக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்க வேண்டியதே இல்லை, தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீங்கன்னா இயேசு உங்களுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த பாவத்தினால் உண்டான வியாதி, அந்த வியாதினால கொண்டு வரப்பட்ட மரணத்துக்கு இயேசு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு தெரியும்னா, நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், பரிகாரி எனக்குள்ளே அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமான இந்த வார்த்தை எனக்குள்ளே ஆணித்தரமா துணிக்கும்.
ஆரோக்கியமா இருக்கும் போதும் சொல்லுவேன், பலவீனத்திலும் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய பரிகாரி இயேசு ஒருவர் மாத்திரம், என்னுடைய ஹீலர் அவர் ஒருவர் மாத்திரமே. இப்படிப்பட்ட ஒரு ஹீலரை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு கெடுதி செய்கிறாரு, இது என் தலையெழுத்து, இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இந்த வியாதியிலேயே நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. யார் பேசுறா? கிறிஸ்தவர்கள். கேட்டால் சொல்லுவாங்க, நான் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம். எதுக்கு? இந்த மாதிரி பேசுறதுக்கு உபவாசங்கிறாங்க. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் தண்ணி குடிக்க மாட்டேன், எச்சகுரம் முழுங்க, எச்சகுரம் முழுங்காத உபவாசம் பண்ற வைராக்கிய கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் வாயத்தது என்ன பேசுவாங்க? கர்த்தர் தான் இது கொடுத்துட்டார் போலகுது, இதுலேயே செத்துருவோம் போலகுது. நான் கிடையாது, பரிகாரி எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, கையை வச்சு உங்க இருதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்க, பரிகாரி. இந்த பரிகாரி உங்களை கைவிடவே மாட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால். என்கிட்ட ஜோம் பண்ண வரவங்களுக்கு நான் இந்த மருந்தை கொடுத்து அனுப்புவேன். சொல்லுவேன், இது ஒரு மருந்து. பிபிக்கு மருந்து போடுறீங்களா? சுகருக்கு போடுறீங்களா? எல்லாத்தையும் போட்டு 2 லட்டு வேற எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிறது. கேட்டால் மருந்து போட்டுக்கிறேன். அவ்வளோத்தையும் சாப்பிட்டோம், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறோன்னா அது எனக்குள்ள இருக்கிற பரிகாரி என்னை சுகமாக வச்சிருக்கிற அவர் பரிகாரியா இருக்கிறதுனால. நான் சிலர் சுகர் பேஷண்ட்டை பார்த்தா கேட்பேன், 2 லட்டு சாப்பிட்றேன்னே அப்படின்னா, மாத்திரை போட்டுட்டா சரியா போச்சு. டாக்டர் மாத்திரை கொடுக்கறதே இனி சுகரே சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மாத்திரை கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க எப்படி மாற்றி வச்சுக்கிறாங்கன்னா, 2 லட்டை போட்டுக்கிட்டு 2 மாத்திரை போட்டால் சரியாடும் நினச்சிக்கிறாங்க. நான் நினச்சேன், உன்னை உயிரோட வச்சுக்கிறது கர்த்தர் தான், பரிகாரி தான் உன்னை. வேற என்ன சொல்றது? ஒருத்தர் போய் டாக்டர், டயபெட்டிக் டாக்டர்கிட்ட கேட்டாரான், டாக்டர் எனக்கு சுகர் வந்துருச்சு, ஓகே சரி, இப்போ நான் நீங்கள் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டுட்டு நான் சுகர் சாப்பிடலாமான்னு கேட்டாரான். அந்த டாக்டருக்கு கடுப்பாய், நான் பேசாமல் வேலையை விட்டே போயிடலான்னுக்கிறேன் அப்படின்னாராம். நம்மளுங்க அந்த மாதிரி தான், 2 பேர்த்தையும் போட்டுக்கிட்டு என்ன மாத்திரையும் மாத்திரை போட்டெல்லாம் சரியாயிடும். டாக்டர், எங்கள் டாக்டர் கொடுத்துருக்காரு, பர்ஃபெக்ட் டாக்டர் தெரியுமா அப்படின்வாங்க. கிடையாதுங்க, இயேசு தான் என்னை பர்ஃபெக்டாக ஆரோக்கியமாக வைக்கிற ஆண்டவர். ஞானம் கொடுக்குறாரு. 2 லட்டு போட்டுன்னா சொல்லுவார், பரிகாரி சொல்ல போடாத. பரிகாரி என்ன பண்ணுவார்? தொண்டைக்கு என்ன செய்வார்? பத்திய வெயின்னுவார். சொல்லுவார், 2 லட்டு சாப்பிட்ற உனக்கு மனசு உறுத்தம். ஏன்னா பரிகாரி சொல்ற, ஏன் நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறேன், அந்த ஆரோக்கியத்துக்கு எதிராக வேலை செய்கிற நீ. கவனமா அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், சாப்பிட்றதுலையும் செம்மையானதை சாப்பிடணும். பார்த்து சாப்பிட்றதையும். என்ன பாஸ்டர், இன்னைக்கு தான் நல்லா சாப்பிடலான்னு வந்தேன், முடிச்சுட்டு போய் சாப்பிட்றதுலையும் செம்மையாக சாப்பிட்றத ஏடா கூடமா சாப்பிட்டு, நல்ல வாய் நிறைய சாப்பிட்டு, வயிறு புடக்க சாப்பிட்டு, நான் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு. இந்த எகிப்தில் ஆண்டவர் இந்த இறைச்சிக்காக கேட்டானுங்க பாருங்க. நான் ஆண்டவர் கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு மூக்கில் வழியாக வர வரைக்கும் சாப்பிட்டுட்டு செத்து போனானா. என்ன சொல்லியிருப்பான்? கொடுக்குறதையும் கொடுத்து சாப்பிட வச்சு சாக வச்சா இருப்பாரு, அப்படிதான் சொல்லியிருப்பான் அவன். கேட்டதுனால கொடுத்தாரு. சாப்பிட்றோம் அளவோட சாப்பிட்டுருக்கணும்ல. ஹலோ, அடுத்த முறை சாப்பிடணும்னு தோணா நிறுத்தணும். நிறுத்தாம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் 2 முறை வார்னிங் கொடுப்பார். 3ஆவது முறை ஆண்டவர் சொல்லுவார், செய்யாதப்பா அப்படின்வாரு. அதுக்கப்புறம் வேற மாதிரி அறிகுறி கொடுப்பாரு. அப்படியும் கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அறிகுறி கொடுப்பாரு. இப்படி எத்தனை அறிகுறி கொடுத்தாலும் அடி மேலே அடி வாங்கி நாங்கள் சாப்பிட்றத நிறுத்த மாட்டோன்னு சாப்பிட்றதுனாலேயே வரக்கூடிய வியாதி இருக்கு பாருங்க, ஏராளமாக இருக்கு நிறைய பேருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ சாப்பிட்ற அப்பத்தையும் தண்ணீரை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். வியாதி என்ன செய்வேன்? உன்னை விட்டு விளக்குவேன். அனுபவிக்கிறது கர்த்தர் கொடுக்குறாரு. நல்லா சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். அதுக்கு மீறி ஏகப்பட்டதை உள்ளே இறக்கிட்டு கர்த்தர் பார்த்துப்பார். பரிகாரி உள்ளே இருக்கிறார், அவர் பார்த்துப்பாருன்னா உள்ளே இருக்கிற பரிகாரி தான் சொல்கிறார், உன் சரீரத்தை நீ அப்யூஸ் பண்ணுற, என்ன துஷ்பிரயோகப்படுத்துகிற, ஜாக்கிரதையாரு.
தூக்கம் சரியாலனா ஆவியானவர் சொல்லுவார் உள்ள இருந்து, பரிகாரியா இருக்க கர்த்தர் சொல்லுவார், நீ சரியா தூங்கல, நீ நல்லா தூங்கணும், உன் சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடு. எவ்வளோ ஆவியானவன் நமக்கு உள்ள இருந்து சொல்லியும் அதுக்கு மீறி செயல்படுறோம் பாரு, அதுதான் போய் நம்ம என்னவா விடுதுன்னா எல்லா சிக்கலுக்குள்ளேயும் கொண்டு போய் வச்சிருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற பரிகாரி நம்மளோட பேசுவார், சரியத்தை குறித்து பேசுவார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்ம சரியத்தை குறித்து. இந்த பரிகாரியை நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா அதுதான் வியாதியை கொடுத்துட்டாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான உதாரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது எவ்வளவு துஷ்ட மிருகங்கள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் நடந்து போறான், எவ்வளோ என்ன கெடுதி. இந்த உலக பாவம் உள்ள வந்த உடனே அந்த பாவத்தினால் உண்டான சாபம், எல்லா கெடுதியும் தீமையும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. இந்த கெடுதியும் பொல்லாப்பும் இருக்கக்கூடிய நடுவில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தெய்வீகமான ஆரோக்கியத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு செம்மையானதை செய், நான் சொல்றதை கவனமா கவனி, என் கட்டளைக்கெல்லாம் நீ கவனமா நீ அதை கை கொள்ளணும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி செல்லும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வச்சிருந்த அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த அம்பரலான்னு வாங்க பாருங்க, அந்த கொடைக்குள்ள இருப்பதை விட்டு அவர்கள் விலகி போன போது ஆண்டவர் ஒன்றும் இந்த பாம்பை உள்ள அனுப்பி கடிக்க வைக்கல. பாம்பு ஏற்கனவே அங்கே இருந்துச்சு. அந்த பாம்பு இதுவரைக்கும் அவர்களை கடிக்காம இருந்த காரணம்னா அவர்கள் தேவனுடைய அந்த கூடைக்குள்ள, அந்த வார்த்தைக்குள்ள, அந்த தெய்வீக ஆரோக்கியத்துக்குள்ள இருந்தார்கள். என்னைக்கு அந்த வார்த்தையை மீறினார்களோ பாம்பு உள்ள வந்து கடிக்குது. பாம்பு கடிக்கிறதுனால கர்த்தர் அனுமதிச்சான்னு சொல்லலாமா? சைலண்ட் ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? அப்படிதான் ஆகும் கர்த்தர் பேசினா. தேவன் ஒரு தீமையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் அனுமதிக்கிறவர் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு தீமையும் நமக்கு அவர் அனுமதிப்பதில்லை. அவருடைய அம்பரலாவுக்குள்ள அவர் நமக்கு வாரந்தோறும் போதிக்கிறார். பார்த்தீங்களா? இந்த வார்த்தைக்குள்ள இருப்பனா தேவன் திறந்த வானத்துக்குள்ள இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் தயவுக்குள்ள இருக்கிறேன். இதை கேட்டுட்டு நான் போய் இஷ்டம் போல வாழ்றவனா இருந்தேன்னா அந்த ஒரு அம்பரலாவை விட்டு நான் விலகி போறேன். அந்த கூட அந்த அம்பரலாவை விட்டு விலகி போகும்போது அந்த அம்பரலாக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. மழை பெஞ்சிச்சுன்னா, உஷ்ணம் அடிச்சிச்சுன்னா அந்த அம்பரலா அந்த உஷ்ணம் நம்மளை தாக்காதபடி, மழை நம்மளை நினைக்காதபடி பாதுகாக்குது. அந்த அம்பரலாவை விட்டு நான் விலகி போகும்போது நான் தீமைக்குள்ள என்ன சொல்லலாம்னா தெரிஞ்சே அனுமதிக்கிறேன். அனுமதித்தாருங்க பாருங்க. பாம்பு கடிக்குது, ஜனங்க சாகிறார்கள், கதறுகிறார்கள். ஜனங்கள் மோசே கிட்ட, இப்படி சாகிறதுக்கா, இந்த வனாந்தரத்தில் சாகிறதுக்கா கர்த்தர் எங்களை கொண்டு வந்தாரு? எப்பப்பெல்லாம் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவன் வச்சிருக்கிற அந்த அம்பராலாவை விட்டு அவர்கள் விலகி போனார்களோ கெடுதியை அவர்களே அவங்க வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். கெடுதிய ஒருத்தரும் கர்த்தர் செய்கிறவர் சொல்றாரு, கெடுதி உன்னை சுத்தி இருக்குப்பா, தீமை உன்னை சுத்தி இருக்கு, பொல்லாப்பு உன்னை சுத்தி இருக்கு, அதில் போய் மாட்டிக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளை சுற்றி நிறைய தீமைகள் பொல்லாப்புக்கு இருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாப்பும் தீமையும் உன்னை சுற்றி இருக்கும், அதை உன் கண்ணால் மாத்திரம்தான் பார்ப்பேன், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொன்னார். அது எனக்கு நடக்கணும். கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். பொல்லாப்பு தீமை என்னை அணுகாது, நான் என் கண்ணால் மாத்திரம் அதை பார்ப்பேன். ஆண்டவரே என்ன பார்க்குறேன் இருக்கு, ஆனால் வராமல் இருக்கே, ஏன்னா என்னை பாதுகாக்கிற, எனக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு கர்த்தர் எனக்குள்ள பரிகாரியாக இருக்கிறாரு. இந்த ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்கள்? மோசைகிட்ட போய் கேட்டபோது மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தை, வெங்கல சர்ப்பத்தை என்ன செய்ய சொல்கிறாரு? உண்டாக்க சொல்லி அதை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் செஞ்சார். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிகாரியை காட்டினார், மீட்பரை அவர்களுக்கு காட்டினார்.
புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 கவனிச்சு நான் சொல்றார், சிலுவையில் இயேசுநாதர் நமக்காக தொங்கினார் பாருங்க. அந்த தொங்கின இயேசுநாதர், அந்த சிலுவையில் தொங்கி இருக்கிற இயேசுநாதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கேன். இயேசுவை பார்க்க பார்க்க சுகம் வரும். உங்களுக்கான பரிகாரியா இயேசு இருக்கிறதை நீங்க பார்க்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள அவருடைய தழும்புகளா நீங்க சுகமானீர்கள் என்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். வனாந்திரத்தில் சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொன்றும் பிழைத்தான். கடிப்பட்டவன் வந்து அந்த சர்ப்ப சிலையை பார்க்குறான். பார்த்தோன்னு அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் எதையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருடைய ஆரோக்கியத்தையும் பரிகாரியாகவும் மீட்பராக காட்ட ஏராளமான விதங்கள், ஏராளமான நிழலாட்டங்கள் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு எந்த நிழலாற்றலையும் நான் பிடிக்க வேண்டியதில்லை. நிஜமாக இருக்கிற இயேசுவே எனக்கு முன்பாக இருக்கிறார். அந்த இயேசுவை நான் பார்க்கும்போது அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரே, அவரை உணர ஆரோக்கியம் என்னுடையதாய் மாறும். சொல்லுங்க, அவரை உணர அவரை அனுபவிக்க ஆரோக்கியம் என்னுடையதாய் மாறும். பாருங்க, இயேசுவை பார்க்கிறேன்னா, நான் பரிகாரியா இருக்கிற இயேசுவை நான் பார்க்கிறேனா, எனக்குள்ள அந்த பரிகாரியாகிய இயேசு இருக்கிறாரே அவரை பார்க்கிறேனா. பாருங்க, சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமா சொல்ற சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். 86ஆம் சங்கீதம் வாங்க. 86ஆம் சங்கீதம் அங்க சொல்றாரு பாருங்க. 86ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய். ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர்னா, நீர் மன்னிக்கிறதிலும் நீர் கிருபை காட்டுகிறதிலும் எவ்வளோ ஆண்டவரே பிளென்டியஸான ஒரு தேவனா இருக்கிறீர். பிளென்டி அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? எம்டினா நமக்கு தெரியும். ஹலோ, என்ன பாருங்க, கொஞ்சம் தலை குனிஞ்சு ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறீங்க போல. இங்கே ஒன்றும் தியானம் பண்ணல, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். எல்லாம் என்ன பார்க்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மன்னிப்பும் அவருடைய இரக்கமும் எப்படி இருக்குன்னா பிளென்டியா இருக்கான். நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு, ஆண்டவர் இரக்கமா இல்லை, அதை வாழ்க்கைக்குள்ள எம்டியா வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறதிலும் உன் மேல இரக்கம் காட்டுறதிலும் எவ்வளவு பிளென்டிஃபுல்லான ஒரு தேவனா இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் இங்க சொல்றாரு. அதான் இந்த ஒரு அனுபவத்தை காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு, மறுபடியும் மோசே சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் ஏற்படுத்தின அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அவர்கள் உயிர் உள்ளவர்களாய் செத்தவர்கள் பிழைத்த. கடிப்பட்ட ஒவ்வொருவனும் சாகாம பிழைத்தான். மாற்றம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, கர்த்தர் சொன்னதை கேட்டு மறுபடியும் ஆண்டவருடைய அம்பரலாவுக்குள்ள வந்ததுனால. கர்த்தர் அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிற பரிகாரியாய் இருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனா, உன் மேல எவ்வளவு மன்னிப்பதுல நான் எவ்வளவு தயவுள்ள தேவனா இருக்கிறேன், எவ்வளவு பிளென்டிஃபுல்லா உன்னை நான் மன்னிக்கிறேன், உன் மேல இரக்கம் காட்டுறேன்றதை நீ விளங்கி கொள்ளணும். இது விளங்கிருச்சுன்னா, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 103ஆம் சங்கீதத்தை சங்கீதக்காரன் சொல்லும் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் உனக்கு என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் உனக்கு செய்த சகல. இந்த 2 வசனம் நமக்கு நல்ல மனப்பாடமா தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு. எல்லாம் எழுமோனா உடனே சொல்லிடுவோம், என் ஆத்துமாவே. ஆமா, இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் வர்ற வசனம் தான் மனப்பாடமா ஆகணும். எனக்குள்ள என்னை சுகமாக்குற பரிகாரி, என்னை மன்னிக்கிறதிலும் என் மேல இரக்கம் காட்டுறதிலும் அவர் ரொம்ப பிளென்டியஸான தேவனா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா, அவர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, இரக்கம் காட்டுறது மாத்திரம் இல்ல, சுகத்தை கொடுப்பதிலும் ஆண்டவர் ஏராளம் உள்ளவராக இருக்கிறார். பிளென்டியஸான தேவனா எனக்குள்ள இருக்கிறாரு. அதோட சொல்லுது பாருங்க, அவர் உன் அக்கரங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம்
முதல்ல அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, அதுக்கப்புறம் நோய்களை சுகமாக்குறாரு. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினால், நான் சொன்ன பாருங்க, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயதை போல ஆக்குகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மூணாம் வருஷத்துல இருந்து 5ஆம் வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வாயில சரளமா வரணும். அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து என் வாயை நன்மையினால் நிறைத்து கழுகு சமானமும் போல என்னுடைய வாழ வயதை போல அவர் திரும்ப மாக்குறார். இதெல்லாம் வாயில இந்த மாதிரி வரணும். இந்த வார்த்தைகள் வரும்போது எனக்குள்ள இருக்கிற பரிகாரி என்னை சுகமாக்குறவர், அவர் இரக்கத்தில் பெரியவர், அவர் மன்னிப்பதில் பெரிய, சுகமாக்குறதிலும் அவர் பெரியவர். என் வாயை நன்மையினால நிரப்புறாரு. இந்த வாய் நன்மையை பேசும். என்ன பேசும்? நான் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை எனக்கு தேவன் கொடுப்பார், ஆரோக்கியத்தை எனக்கு கொடுப்பார், விடுதலை எனக்கு கொடுப்பார். இப்படி வாய் பேசுதா பாருங்க. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வருவதுக்காக இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரியா இருப்பதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாருன்றதை விளங்கிக்கணும். நம்மளை ரட்சித்து நமக்குள்ள இருக்கிறவர் சும்மா நம்முடைய ரட்சிப்பின் ஆத்துமா ரட்சிப்புக்கு மாத்திரம் வேலை செய்கிறவர்ல, இந்த சரீரத்தை சுகமா வைக்கிறதுக்கும் அவர் வேலை செய்கிறார். கையை சொல்லுங்க, இந்த சரீரம் சுகமா இருப்பதுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? இடைவிடாம வேலை செய்யறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கவனிச்சோம், வனாந்திரத்தில் எப்படி பல நிழலாட்டங்கள் மூலமாய் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவர் பரிகாரியா, அவர் மீட்பரா தன்னை காண்பித்தார். புதிய ஏற்பாட்டில் கூட அப்படியே எக்ஸாக்டா ஆண்டவர் நிழலாற்றல் மூலமா காட்டாம நிஜமான விதத்தில் இயேசுவையே நமக்காக கொடுத்து அந்த இயேசுவின் மூலமா இந்த சுகம், இந்த இயேசு நம்முடைய பரிகாரியா இருப்பதுக்கான அற்புதமான வேலைகள் நடந்திருக்கு பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியே நீங்கள் அங்கே கவனிக்கலாம். இந்த காரியம், இப்போ நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் அந்த நிஜமான விதத்தில், இன்னைக்கு நான் நிழலை பிடிச்சிக்க வேண்டியதில்லை, நான் நிழலை திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தின பல டிஃப்ரெண்டான டைப்பை நான் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த நிஜத்துக்குள்ள வரலாம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, வாசிப்போமா? முதல் 3 வசனம் வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளப்பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பையும் உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாஷ்யத்திலே உட்கார்ந்து. இது யாரை குறித்து சொல்லுது? இயேசுநாதரை குறித்து சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் தெரிந்து கொண்ட சில மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பதுக்கு உபயோகப்படுத்தினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் சொல்றாரு, இயேசுவே அவருடைய வார்த்தை நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இன்னைக்கு நான் எந்த நிழலாட்டியும் தேடி போக, கர்த்தர் பேசுற வார்த்தை இருக்கு பாருங்க, அவருடைய வார்த்தை, இயேசுநாதருடைய வார்த்தைகள் என்னை சுகமாக்கக்கூடிய ஒன்று. அப்ப நான் இயேசு யாரு, இயேசு என்ன செய்கிறாரு, எப்படி எனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. சில இடத்துல கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் எப்படி தன்னிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி சுகமாக்கினார் என்பதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நாங்கள் சொல்லியிருக்கு பாருங்க, வாசிப்போமா? சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை என்ன பண்ணாரா? ஒவ்வொருவர் மேலும். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொருவரையும் சுகமாக்குவது, ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கும் ஆரோக்கியத்தில்
நான் வாழணும் அப்படின்றது கர்த்தருடைய விருப்பம். இதெல்லாம் தெரிஞ்சா என் ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, அவர் எவ்வளோ இரக்கத்தில் எவ்வளோ தாராளமானவர், நம்ம மன்னிக்கிறது எவ்வளோ தாராளமானவர். இப்போ இரக்கத்திலும் மன்னிக்கவும் தாராளமானவர், சுகப்படுத்துறதிலும் அவர் தாராளமானவர். அவர் ஒரு நாள் எனக்கு கெடுதியை நினைக்கிறவர் அல்ல. இன்னொரு வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அங்கே கவனிப்போமா? அங்கே சொல்கிறார் பாருங்க, அங்கே சில வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயா என்னும் எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரிய எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளினாலும் வேதனைகளிலும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்த ரோகிகளையும் திமிர்வாதக்காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கி, நல்லா கவனிச்சு, எல்லா விதமான வியாதியஸ்தர்களையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தாங்களே இயேசுநாதர்ட்ட. ஆனால் அவர் அங்கே என்ன செஞ்சாராம் பாருங்க, 23ஆம் சொல்லி இருக்கிறது. அங்கே சொல்றாரு, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. நல்லா கவனிங்க, சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் அங்க தம்முடைய வார்த்தையை குறித்து, ராஜ்யத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து அவர் அங்க பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணின பிறகு ஏராளமான வகையான வியாதி பிடிச்சவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள் வந்தார்கள். வேதம் சொல்கிறது, எல்லாரையும் ஆண்டவர் அங்க என்ன பண்ணாராம்? சொஸ்தமாக்கினார். அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் இன்னைக்கும் செய்ய விரும்புறார். இன்னைக்கு எனக்கு என்ன வாக்கு பண்ற? தெய்வீக ஆரோக்கியத்தில் நான் வாழணும், நடக்கணும்னு விரும்புகிற கர்த்தர், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? கர்த்தர் எனக்கு சொல்கிற இந்த வார்த்தைகளை கேட்கவும், அவருடைய பார்வையில் செம்மையானதை செய்யவும், அவருடைய கட்டளையெல்லாம் நான் கை கொள்ளவும், நான் அதில் கவனமாக இருப்பேனா, கர்த்தர் சொல்கிறாரு, வியாதி வராதுப்பா, நான் உனக்கு சுகத்தை கொடுக்குற தேவனாக இருப்பேன். வியாதியை அனுமதிக்கிறாருன்றதை நான் இப்போ இந்த வசனம்லாம் எதுக்கு வாசித்து காட்டுறேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தனை வியாதியா இருக்க விட்டுருக்காரா பாருங்க. இப்படி ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்கி இருக்கும் போது அவர் எப்படிங்க வியாதி கொடுக்கிறான்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் இந்த உதாரணங்களை காட்டுறேன். எங்க எல்லா இடத்திலும் இயேசுநாதர் போன, நடந்து திரிந்த எல்லா இடத்திலும், உபதேசம் பண்ணின எல்லா இடத்திலும் பலவிதமான வியாதியில் இருந்த ஜனங்களை கொண்டு வந்தான். ஒவ்வொருவர் மேலும் கையை வைத்து சொஸ்தமாக்கினார். அப்ப இயேசுநாதர் வியாதியை ஸ்ப்ரெட் பண்ணல, ஆரோக்கியத்தை ஸ்ப்ரெட் பண்ணார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் என்ன ஸ்ப்ரெட் பண்ணாரு? ஆரோக்கியத்தை ஸ்ப்ரெட் பண்ணார். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரோக்கியத்தை ஸ்ப்ரெட் பண்ணவர், இன்னைக்கும் எனக்குள்ள இருந்து அந்த ஆரோக்கியத்தை என் சரீரம் முழுவதும் அவர் அதை ஸ்ப்ரெட் பண்றார். கையை வயல் சொல்லுங்க, என் சரீரம் முழுவதிலும் அவர் தம்முடைய ஆரோக்கியத்தை எனக்குள்ள ஸ்ப்ரெட் பண்றாருங்க. அந்த பரிகாரியை எனக்குள்ள வைத்து அவரை நோக்கி நான் கூப்பிட்றேன்னா, அவரை சார்ந்திருக்கிறேன்னா, அவரை நம்புறேன்னா, அவரை எப்படி பார்க்குறேன்? எனக்கு வியாதி கொடுக்குறவரா பார்க்குறேனா, இல்லை எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறவரா பார்க்குறேனா? நான் எப்படி பார்க்குறேனோ அந்த பார்க்கும் விதமே என்னை அவரை நோக்கி கூப்பிட வைக்கும். அதனால தான் ஆண்டவரை குறித்து சரியான எண்ணங்கள் வரணும். ஆண்டவர் நம்மளை குறித்து நினைச்சிருக்கிற எண்ணங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. நான் ஆண்டவரை குறித்து நினைக்கும் போது அவர் எனக்கு வியாதியை கொடுக்குறவர், அவர் எனக்கு பிரச்சனையில் போய் என்னை மாட்டிகிட்டு இருந்தாலும் என்னை அவர் ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறாரு. சொல்கிறார், அதெல்லாம் நீ வர வச்சுக்கிட்ட, நான் உன்னை ஏன் அம்பரலாவுக்குள்ளே இருக்க சொல்கிறேன், ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் ஏன் தயவுக்குள்ளேயும் நான் திறந்த வானத்துக்குள்ளே இருக்கும்படி நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? கேட்டுட்டு போய் அதில் கவனமாக இருக்க. நீ கவனமாக இல்லாமல் என் பார்வையில் நீ அதை செய்யாமல் தவறி போகிறதுனால போய் எல்லா சிக்கலுக்குள்ளேயும் மாட்டிக்கிற. இன்னைக்கு ஏதாவது சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அதுக்கு கர்த்தர் காரணமே கிடையாது. அது உங்களுடைய சுய வழி,
சுய ஆசைகள் தான் உங்களை கொண்டு போய் எல்லா தீமையிலும் பொல்லாப்பிலும் அசுத்தத்திலும் கொண்டு போய் குறைவிலும் போய் மாட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு ஏன் இதை சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர்? போதும்பா நீ இருக்கிற குறைவுபட்ட இடம், போதும் நீ படுகிற வேதனை, வெளியே அதுலேருந்து வருவதற்கு கர்த்தர் சொல்ற காரியங்களை. அவர் எனக்கு கெடுதியை ஸ்பெட் பண்ணுறவர்ல, நன்மையை எனக்குள்ள என் உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் நரம்பு தசைகள் முழுவதும் அவர் எனக்கு நன்மையை பரப்புறார். கையை வச்சு சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன செய்கிறார்? நன்மையை பரப்புறாரு, ஆரோக்கியத்தை பரப்புறார். சொல்லுங்க வாயத்திறந்து, எனக்கு என்ன செய்கிறாரு? நன்மையை பரப்புறாரு, ஆரோக்கியத்தை. இதுதான் உங்க வாய். இந்த வாயினால என்ன? வாய் நன்மையினால திருப்தி ஆகும். நன்மையை எனக்கு பரப்புறாரு, ஆரோக்கியத்தை எனக்கு பரப்புறாரு, என் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை பரப்புறாரு, என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை பரப்புறாரு. இப்படி வாயை திறந்து பேசுற ஒரு வாயா உங்க வாய் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இயேசுவை உங்க பரிகாரியா உங்க உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா அவரை சந்தேகத்தோட தான் வச்சிருக்கிறீங்க உங்க உள்ளத்துக்குள்ள. இந்த விசுவாசத்தோட அவரை நம்பி வருவீங்கன்னா உங்க விசுவாசம் வெக்கப்பட்டு போக கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டார். இந்த ஒரு நம்பிக்கையில தாங்க எவிரு இயேசுவை தேடி வந்தான். மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, என்ன அங்க சொல்லியிருக்கு 5ஆம் அதிகாரத்தில். இந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்தான். என்ன நம்பிக்கைனா, இயேசு என்னுடைய மகளை சுகமாக்க முடியும். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற என்னுடைய மகளை இயேசு வந்து பார்த்து, இயேசு அவ மேல கையை வைத்து ஒரு ஜெபம் பண்ணினால் என்னுடைய மகள் சொஸ்தமாகி விடுவாள். ஏன் இதை நம்பினானா, இங்க நான் காமிச்சம் பாருங்க, யாரெல்லாம் வியாதியோட வந்தார்களோ ஒவ்வொருவர் மேலும் அவர் போய் கையை வச்சு என்ன பண்ணாராம்? சொஸ்தமாக்கினாராம். அப்ப இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் மகளை இந்த இயேசு சுகமாக்க முடியும். நம்பிக்கையோட இயேசுவை தேடி போனாங்க. இயேசுகிட்ட சொல்றான், என்னுடைய மகள் உயிருக்காக போராடி கொண்டு நீர் வந்து என் மகளை சொஸ்தமாக்கும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை பார்க்குறார், விசுவாசத்தை பார்க்குறார். அவன்கிட்ட சொல்ல, நான் வரலப்பா, முடியாதுப்பான்னு சொல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் வரேன். வரேன்னு சொன்னவர் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு தாமதமாகுது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை பெற தாமதமாகலாம். அந்த தாமதம் எதை காண்பிக்கும்னா, என் விசுவாசம் இன்னும் அவர் மேல எவ்வளவு பெருசா இருக்குன்றத நான் உணர்ந்து அறிந்து என் விசுவாசத்தை அவர் மேல இன்னும் அதிகமா வைப்பதுக்கான தாமதம் அது. ஏன்னா இயேசு சுகமாக்க முடியாத வியாதி ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் சுகமாக்குவார். கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவால எல்லாத்தையும் சுகமாக்க முடியும். இடையில ஏன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்க்குறாரு, அவ போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுறா, சுகம் கிடைக்குது. இதை இயேசு மாத்திரம் அங்கே அதை உணரலை, அங்கே எல்லாருக்கும் உணரும்படி அதை செய்து காட்டுறாரு. நல்லா கவனிங்க, அதுதான் விஷயம். அங்கே இயேசுநாதருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிருச்சு. கேட்குறாரு, ஏன் கேட்டாருன்னா எல்லாருக்கும் தெரியணும், விசேஷமா இந்த எவிருவுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? இயேசு சுகமாக்குறவர்னு அவனுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ சொல்கிறான், நான் தான் ஆண்டவரை உம்மை தொட்டேன். அப்போ இயேசு சொல்கிறான், உன் விசுவாசம் உன்னை என்ன வாக்கிச்சு? சொஸ்தமாக்கிச்சு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு துச்செய்தி வருது. என்ன செய்தினா, உன் மகள் மரித்து விட்டால், போதகரை இனி என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத, வா வந்து கடைசி காரியங்களை பண்ணுறதுக்கு வா. இயேசுநாதர் இவங்க பேசினதை கொஞ்சம் கேட்டாராம் பாருங்க. சில நேரம் நம்ம வாயில பேசுறது, மனசுக்குள்ள பேசுறதெல்லாம் இயேசுநாதர் கேட்பார். பக்கத்துல பார்த்து, நம்ம வாயால பேசுறதையும் மனசால பேசுறதையும் அங்கே யாரு கேட்குறா? நீங்க வாயில பேசுறது தான் பக்கத்துல இருக்கவங்களாம் கேட்பாங்க. நீங்க மனசுல பேசுறத ஆண்டவர் கேட்கிறார். இந்த எவிருவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே இப்போ அவன் விசுவாசத்தை ஆண்டவர் அற்புதத்தெல்லாம் செஞ்சு காட்டி, இந்த பெரும்பாலான ஸ்திரீயுடைய சரீரத்தில் அற்புதம் நடந்ததெல்லாம் காட்டி அவன் விசுவாசத்தை தூக்கி மேலே வச்சிருக்கிறாரு. இப்போ நல்ல மேலே இயேசுநாதர் மேலே விசுவாசம் உயர்ந்திருக்கு. செய்தி அவனுக்கு வந்து நம்ம பொட்டுன்னு கீழே போட்டான், விசுவாசம் போயிடுச்சு அவனுக்கு. இயேசுநாதர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே விருவே. இயேசுநாதர் சொன்ன ஒரே வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க.
ஏன் விசுவாசம் உள்ளவராக இருக்கனா? என் இயேசு இன்றைக்கும் என்னை சுகமாக்கிற பரிகாரியாய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோட வாழ்றேன். விசுவாசத்தை ஆண்டவர் அற்பமாக போக விட்டாரா? வீட்டுக்கு போனார், செத்த மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து எவ்விரு கையில் கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன், அதே பரிகாரி இன்னைக்கும் நமக்குள்ள ஜீவனோட இருக்கிறார். இந்த பரிகாரி உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சா என் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் என் சுகத்தை பெற அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் 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 என்று ஆண்டவருடைய ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் பெறுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நம்பிக்கையோடு போகிறீங்க இந்த இடத்த விட்டு? எனக்கு நேராய் வானம் திறக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேலே கட்டளை இடுகிறார், நான் ஒன்று அனுபவிப்பேன், இயேசு என் பரிகாரியாய் இருக்கிறார் என்பதை நான் அனுபவிப்பேன். அப்படி நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க இடத்துல எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்கள் கண்ணை வைங்க, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கான ஆரோக்கியத்தை கொண்டு வரும். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன் என்பதை என்னை காண்பித்திருக்கிறீர். எங்களுக்கு நேராக ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நேராக வானத்தை திறக்கிறவர் மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை காட்டீர். எங்கள் பரிகாரி எங்களுக்குள்ள இருக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பரிகாரி எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்னுடைய பரிகாரி எனக்குள்ள இருந்து எனக்கான ஆரோக்கியத்தை அவர் பரப்புகிறார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, எனக்கான ஆரோக்கியத்தை எனக்குள்ள என்னில் முற்றிலும் அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் பரப்புறார். நீங்க அதை நம்பி போங்க. எங்கெங்க எந்த உங்க சரீரத்தில் எந்த பகுதி பலவீனமா இருக்கோ, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டுச்சு பாருங்க, இந்த வார்த்தையே உங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களுக்குள்ள ஆரோக்கியத்தை பரப்புறார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோட வந்திருக்கிறாங்களோ, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியத்தை அவர்களுக்குள்ள பரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இங்கே வர முடியாமல் ஆன்லைன்ல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் மேல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால உண்டாகிற ஆரோக்கியம் அவர்களுக்குள்ள பரப்பப்படட்டும் ஆண்டவரே. Let the healing spread throughout their body. உம்முடைய அற்புதத்தை பெறுகிற பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலை எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிஜமான விதத்தில் வேலை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வானம் திறக்கப்பட்டிருக்கு. உம்முடைய ஆசீர்வாதம் தயவு குறைவில்லாமல் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.